உலகிலேயே ஆசியாவில் இருக்கக்கூடிய எந்த கரன்சியும் இந்த அளவுக்கு மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய கரன்சி தான் அவ்வளோ மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுது என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இப்போ புதிதாக வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. முதல் முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களின் நன்மைகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய விலைவாசியை குறைப்பதற்கு எதையாவது செஞ்சாங்கன்னு சொன்னால் நல்ல விஷயம். இந்தியா முழுவதும் பெட்ரோல் விலை ஏறுகிறது, நாங்கள் பல வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கிறோம், பெட்ரோலுடைய விலையை குறைக்கிறோம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நியாயமான வேலையை செய்கிறார்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாக என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெளிப்படையாக வெளியிடங்களில் வைத்து மாட்டை அறுப்பதை தடை செய்கிறோம், வந்தே மாதரம் பாடலை எல்லா பள்ளிகளிலும் பாட வேண்டும் என்று கட்டாயமாக்குகிறோம் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்குங்க, தமிழகத்தில் விஜய் ஆட்சி பொறுப்பேற்றார். ஆட்சி பொறுப்பேற்ற 3 கையெழுத்து போட்டார். என்னென்ன 3 கையெழுத்து போட்டார்? இந்த மின்சார 200 யூனிட்டுகள் இலவசமாக கொடுக்கிறோம் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒன்று. ரெண்டாவது சிங்கப்பெண் திட்டம் என்று ஒன்றை கொண்டு வருவதாக அறிவித்தார். போதைப் பொருள் தடுப்பதற்கென்று தனிப்பிரிவுகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொன்னார். இது மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார். அவங்களோட ஆட்சியில் நமக்கு முழுமையாக இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும், ஒரு ஆட்சி வந்த உடனே எதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறாங்கன்னா, மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றை செய்யணும் என்று நினைக்கிறார்கள். மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பிஜேபி அரசாங்கம் வெஸ்ட் பெங்கால் ஆட்சிக்கு வந்தவுடனே செஞ்சிருக்கக்கூடிய காரியங்களை பார்த்தால், வந்தே மாதரம் பாடலை நாங்கள் பாடவிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உலகின் மிக பெரும் பொருளாதார நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் சைனாவினுடைய தலைவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இதுவரை சைனாவிற்கு சென்றிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வரவேற்பை விட கூடுதலாக வழங்கப்பட்டதாக பேசப்படுகிறது. மிகவும் ஆடம்பரமான விருந்து அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இராணுவ மரியாதை என்று பெரிய அளவிற்கான ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கிறது. இந்த சந்திப்பினுடைய இறுதியில் 2 நாடுகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய அளவிற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய ஈரானுடைய போரும் அது சம்பந்தமான எந்த தகவலும் இதிலே வரவில்லை. ஈரான் போரில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற ஒரு சூழலை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் அது சார்ந்த பெரிய விஷயங்கள் எதுவும் பேசப்படவில்லை. குறிப்பாக ஈரானுக்கு ஆயுதங்களை அனுப்புவதை தவிர்த்து கொள்கிறோம் என்று சைனா சொன்னதாக அமெரிக்க அதிபர் சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் எதை நம்புவது, எதை நம்பாமல் இருப்பது என்று சில நாட்கள் கழித்ததற்கு பிறகுதான் தெரியும். ஆனால் ஈரானுக்கு எந்த விதமான ஆயுதங்களையும் சைனா வழங்காது என்கின்ற ஒரு விஷயத்தை அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழல் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது உலகத்தை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கவிருக்கின்றது. இன்று வரை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹார்மோஸ் சலசந்தி இதுவரை திறக்கப்படாமல் உள்ளது. தேவையான கப்பல்கள் அனுமதிக்கப்படுகின்றன. பெரும்பான்மையான கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தினுடைய பொருளாதாரம் என்பது பெரிய அளவிற்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. இன்றும் இந்தியாவில் அது சார்ந்த பாதிப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்போ இந்த பிரச்சனை எவ்வாறு தீரும் என்கின்ற ஒரு கேள்வி என்பது எழுப்பப்படுகிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் சைனாவிற்கு சென்றிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்தியாவில் பிரிக்ஸ் நாடுகளினுடைய முக்கியமான ஒரு சந்திப்பு நடைபெற்றது. பிரிக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் சில புதிய நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஈரான் உள்ளிட்டவை இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கின்றன. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய சந்திப்பு டெல்லியில் நடந்தது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த வருடத்தினுடைய பிரிக்ஸினுடைய தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய தலைமையில் இந்த கூட்டு சந்திப்பு நடந்தது. இதில் உலகில் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய, இந்த பிரிக்ஸ் நாடுகளினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இதில் கலந்து கொண்ட ஈரானினுடைய அராச்சி என்று சொல்லப்படக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தன்னுடைய நிலைப்பாட்டை, அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா போர் நிறுத்தத்தில் ஒரு உண்மையாக இல்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அப்போ இந்த பிரிக்ஸ் மாநாட்டிலேயாவது ஒரு தீர்மானம் ஈரானுக்கு ஆதரவாகவோ அல்லது இந்த போரை நிறுத்துவது சம்பந்தமாகவோ வரும் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அது சம்பந்தமான தீர்மானங்களும் பெரிய அளவில் இல்லை.
எல்லாவற்றிற்கும் மாறாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு நாடாக அங்கம் வகிக்கக்கூடியதாக காத்திருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆதரவாக தீர்மானம் வராமல் ஒரு மாறுபட்ட தீர்மானமே வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது கவலையளிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த போர் நிறுத்தப்பட்டால்தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் முழுமையாக திறக்கப்பட்டு அதன் வழியாக கப்பல்கள் தங்குதடை இல்லாமல் செல்ல ஆரம்பிக்கும் போதுதான் உலகத்தினுடைய பொருளாதாரம் என்பது சீராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்தியாவிலே மிகப்பெரிய அளவிற்கான பொருளாதார சுமைகள் செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு கடும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. 96 ரூபாயை கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. கூடிய விரைவில் 100 ரூபாயை தொட்டு விடுமோ என்கின்ற அச்சம் என்பது நிலவுகிறது. ஆர்பிஐனுடைய கவர்னர் பெட்ரோலினுடைய விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற செய்தியை பகிர்ந்து இருக்கிறார். அதைப் போலவே இன்று 3 ரூபாய்க்கும் அதிகமாக பெட்ரோல் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. இன்று ஒரு தனியார் ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அந்த பெட்ரோலினுடைய விலை 20 ரூபாய் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 20 ரூபாய்னா எந்த நிலைமைன்னு சொல்லி பார்த்துங்க. எந்த அளவிற்கு பொருட்களுடைய விலை உயரும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு பெட்ரோலுடைய விலை உயர்வதே நமக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் 20 ரூபாய் வரையும் விலை உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற ஒரு செய்தியை ஒரு ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அப்போ இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் இந்த இந்திய அரசாங்கம் எடுத்தது என்று பார்த்தால், இப்போது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய பாதுகாப்பு வாகனங்களுடைய எண்ணிக்கையை பிரதமர் குறைச்சிக்கிட்டாராம். இதெல்லாம் ஒரு நடவடிக்கையா என்று கேட்கக்கூடிய ஒரு சூழல் என்பது வருகிறது. சிக்கன நடவடிக்கை என்று சொல்லி எல்லாரையும் வீட்டிலிருந்து ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்கிறார். உரத்தட்டுப்பாடு வரக்கூடிய ஒரு சூழலில் எல்லாம் இயற்கை உரத்திற்கு மாறுங்கள் என்கின்ற ஒரு பேச்சு என்பது பேசப்படுகிறது. இப்படி அனாவசியமான வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று பல விஷயங்களை பேசியிருக்கிறார். உங்களுடைய பலவீனமான உங்களுடைய கையாளாகாத தனத்தினுடைய ஆட்சியினுடைய காரணத்தினால் இங்கே நாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறோம். இப்போ இதை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் சில சங்க பரிவார ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை ஒன்றும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுசும் இந்த பிரச்சனை இருக்குது, ஈரான் அமெரிக்காவினுடைய போரினால் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது என்பதை குறித்து சொல்வார்கள். வழக்கமாக உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை காரணமாக காட்டி தப்பித்து கொள்ளக்கூடிய வழக்கம் என்பது கடந்த 10-12 ஆண்டுகளாக மோடியினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. கொரோனாவை காரணம் காட்டினார்கள். அதே மாதிரி பெட்ரோல் விலை உயர்வுக்கு உலகத்தினுடைய அரசியல் சூழல்களை காரணம் காட்டினார்கள். இன்றைக்கு பொருளாதாரம் வீழ்வதையும் கூட உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளை காரணமாக காட்டுகிறார்கள். ஈரான் போரை குறித்து காரணமாக காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டுமேயானால் இந்த பொருளாதார பின்னடைவு என்பது, இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தாழ்ந்து போவது என்பது இந்தியாவில் தான் மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த கரன்சியுடைய ரேட் குறைவது என்பது உலகிலேயே ஆசியாவில் இருக்கக்கூடிய எந்த கரன்சியும் இந்த அளவுக்கு மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய கரன்சி தான் அவ்வளோ மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுது என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கைகளை மோடி அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்றால் எந்த விதமான நல்ல நடவடிக்கைகளும் வெளியில் வரவில்லை. இப்போ புதிதாக வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. அப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு கம்யூனிஸ்டுகள் ஆண்டு கொண்டு அதற்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் ஆண்டு முதல் முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களின் நன்மைகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய விலைவாசியை குறைப்பதற்கு எதையாவது செஞ்சாங்கன்னு சொன்னால் நல்ல விஷயம். இந்தியா முழுவதும் பெட்ரோல் விலை ஏறுகிறது, நாங்கள் பல வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கிறோம், பெட்ரோலுடைய விலையை குறைக்கிறோம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நியாயமான வேலையை செய்கிறார்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாக என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெளிப்படையாக வெளியிடங்களில் வைத்து மாட்டை அறுப்பதை தடை செய்கிறோம், பசுவதை தடுப்பு சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம், வந்தே மாதரம் பாடலை எல்லா பள்ளிகளிலும் பாட வேண்டும் என்று கட்டாயமாக்குகிறோம் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்குங்க, தமிழகத்தில் விஜய் ஆட்சி பொறுப்பேற்றார். ஆட்சி பொறுப்பேற்றணும் 3 கையெழுத்து போட்டார். என்னென்ன 3 கையெழுத்து போட்டார்? இந்த மின்சார 200 யூனிட்டுகள் இலவசமாக கொடுக்கிறோம் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். 1. 2வது சிங்கப்பெண் திட்டம் என்று ஒன்றை கொண்டு வருவதாக அறிவித்தார். போதைப் பொருள் தடுப்பதற்கென்று தனிப்பிரிவுகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொன்னார். இது மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார். அவங்களோட ஆட்சியில் நமக்கு முழுமையாக இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும், ஒரு ஆட்சி வந்த உடனே எதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறாங்கன்னா, மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றை செய்யணும் என்று நினைக்கிறார்கள். மதத்தை
வைத்து அரசியல் செய்யக்கூடிய பிஜேபி அரசாங்கம் வெஸ்ட் பெங்கால் ஆட்சிக்கு வந்தவுடனே செஞ்சிருக்கக்கூடிய காரியங்களை பார்த்தால் வந்தே மாதரம் பாடலை நாங்கள் பாடவிருக்கிறோம். அதே மாதிரி இந்த மாட்டை அறுப்பதை தடை செய்கிறோம், பசுவதை தடுப்பு சட்டத்தை நாங்கள் எடுக்கிறோம். ஆர்ஜிகர் என்கின்ற அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த வழக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 3 பேரை நாங்கள் வேலையை விட்டு தூக்குகிறோம் என்று ஐஏஎஸ் அதிகாரிகளை வேலையை விட்டு தூக்குகிறோம் என்கின்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது வெஸ்ட் பெங்காலில் மட்டும் நடக்கலைங்க, இது இந்தியா முழுசும் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் இவ்வாறு தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் இந்த கடந்த 11 ஆண்டுகளில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, இங்கே இருக்கக்கூடிய விலைவாசியை குறைப்பதற்கு என்ன செய்தது என்றால் ஒன்றுமே செய்யவில்லை. 50 ரூபாய்க்கு நாங்கள் பெட்ரோலினுடைய விலையை கொண்டு வந்து விடுவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கி 100 ரூபாயை கடந்து பெட்ரோல் விலை கடும் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய பெட்ரோலினுடைய விலை என்ன என்று எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி நாங்கள் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 50 ரூபாய்க்கு குறைச்சிருவோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி 100 ரூபாயை தொட்டு இருக்கிறது. 91 ரூபாய் அது கிராஸ் பண்ணும்போது, சமீபத்தில் கிராஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய டாலர் 1, இந்தியாவினுடைய மதிப்பு 91. அதாவது ஐஎஸ்டி கோடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்க்கு 1, இந்தியாவுக்கு 91. முதல் தடவையாக அந்த மாதிரி ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களினுடைய வலியை வேதனையை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் விளையாட்டாக சங்க பரிவாரங்கள் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி அந்த 91 ரூபாயும் தாண்டி 96 ரூபாய்க்கு போயிடுச்சு. 100 ரூபாயை தொட்டு விடுமோ என்கின்ற ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஈரானுக்கு நிகரான அந்த போர், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிற்பது போன்றும் தெரியவில்லை. பெட்ரோலினுடைய வரத்துகள் அதிகரிப்பது போன்றும் தெரியவில்லை. கேஸினுடைய விலை என்ன ஆகப் போகிறதோ என்கின்ற அச்சம் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உரத்தட்டுப்பாடு என்பது வரக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. 1 கப்பல் 2 கப்பல் என்று சிரமங்களுக்கு இடையில் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இடையிலே இந்தியாவினுடைய ஒரு கப்பல் ஈரானால் தாக்கப்பட்டும் இருக்கிறது. அதற்கு இந்தியா கண்டனமும் தெரிவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு உண்டான வேலையை மோடி அரசாங்கம் செய்ய வேண்டும். வெறும் வீண் பேச்சுக்களை பேசிக்கொண்டு அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெறுவதை மட்டுமே இலக்காக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை கருத்தாக நாம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் துபானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.